காமராஜர் ஐயா சில பசுமையான நினைவுகளை எப்பவுமே மறந்ததில்லை. அதை வைரவன் கிட்ட தான் அடிக்கடி பகிர்ந்துக்குவார். ஒரு முறை காமராஜர் ஐயாவும் வைரவனும் ஒரு அவசர வேலையாக ஒரு கிராமத்துக்கு போகிறாங்க. அப்போ அந்த கிராமத்துக்கு போகும்போது அது வழியாக கால்வாயில் தண்ணி போகுது. அதில் பசங்க மேலேருந்து கீழே டைவ் அடித்து குதித்து சந்தோஷமாக குளிக்கிறாங்க. இதை பார்த்த காமராஜர் ஐயா சின்ன குழந்தையாகவே மாறிடுறார். வைரவா, பாரு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குன்னே. சின்ன பிள்ளைங்களில் நானும் என் நண்பர்களும் சேர்ந்து இப்படி தான் நாங்கள் டைவ் அடித்து குளிப்போம்னே. அது ஒரு காலம் வைரவா அப்படின்னு சொல்லி காமராஜர் ஐயாவும் வைரவனும் மறுபடியும் நடந்து போகிறாங்க. அப்போ வைரவன் சிரிச்சுக்கிட்டு, ஐயா, நீங்கள் குதித்து குளிக்கணும்னு சொன்ன அந்த ஆர்வத்தை பார்த்தா நீங்கள் சின்ன குழந்தையில் இருந்த அந்த நினைவுக்கு போயிட்டீங்க ஐயா அப்படின்னு சொல்ல, ஆமாம் இல்லையா பின்ன, இந்த மாதிரியான நினைவுகளெல்லாம் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும்னே. நான் சின்ன பிள்ளையில் நானும் என் நண்பர்களும் சேர்ந்து குளிக்கிறதுக்கு கொண்டு வந்து துண்டை கரையில் வச்சுட்டு மேலேருந்து குதித்து குளிக்கும்போது இருக்கிற சந்தோஷம் உலகத்தில் கிடைக்காதுன்னே. ஒருத்தர் சந்தோஷமாக நீச்சல் அடித்து விரட்டி பிடிச்சி அந்த தண்ணிக்குள்ளே நடந்த சந்தோஷம்லாம் கேட்டால் இன்னும் கேட்கணும், பார்த்தா இன்னும் பார்க்கணும்னு அந்த நினைவுகள் தோணிக்கிட்டே இருக்குன்னே அப்படின்னு சின்ன குழந்தையாகவே மாறிட்டாங்க காமராஜர் ஐயா. காமராஜர் ஐயாவோட இந்த நினைவுகள் எப்போவுமே சொல்லுவாங்கன்னு வைரவன் சொல்லியிருக்கிறார். இந்த நண்பர்களோட கால்வாயில் குளிக்கிற இந்த நினைவை மட்டும் காமராஜர் ஐயாவால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் வைரவன். ஆமாங்க, காமராஜர் ஐயா எவ்வளோ பெரிய முதலமைச்சர் ஆனாலும் இந்த பசுமையான நினைவுகள் தான் அவரை சந்தோஷமாக வாழ வச்சது. காரணம், மக்கள் பணியில் அவரை அதிகம் ஈடுபடுத்தி கொண்டதுனால அவரால் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அவருக்கு அதுக்கான நேரமே கிடையாது. நேரம் இருக்கும்போதெல்லாம் இந்த பசுமையான நினைவுகள் அசை போட்டு தன்னோட வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்திக்கிட்டாங்க காமராஜர் ஐயா. காமராஜர் ஐயா மக்களுக்காகவே வாழ்ந்த மாபெரும் மனிதர்.